அதி கண்டு மலர்களிலே பல மனம் கண்டு மலர்களிலே பல மனம் கண்டு அதில் மாதவன் கருணையின் முகம் கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு ஆயர் குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமானவன் வடிவோ அது கண்டே பக்தியுடன் வாழ பாட வந்து நந்த பரந்தாமன் என்றென்று புகழ் தருவார் மலர்களிலே பல நிறம் கண்டு திருமானவன் வடிவோ அது கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே அதில் மாணவன் கருணையின் முகம் கண்டு திருமானவன் வடிவோ முகம் கண்டு மகமறந்தாலும் பிள்ளையை பரிந்துரைக்கும் தாய் மறந்தாலும் உற்ற தேகமதை இந்த உயிர் மறந்தாலும் இந்த உயிரை மேவிய இந்த உடலே மறந்தாலும் கற்றகள் என்றும் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இவ்வுலகம் இம்மறியேதுமில்லை இமானுவே நீ இல்லா இவ்வுலகம் நிம்மதியும் ஏதமே இந்த பள்ளரின வணங்கில்லையா வாசமுடன் புகழை இந்த பள்ளரின வணங்கில்லையா செல்லூரில் பிறந்த மகள் கண்ணுக்குள்ளே உன்னை வளர்த்து பிறந்தவரே எங்கள் மாவீரனின் மாதவே
வேலை இந்த மாநிலம் வணங்குதையா. என்னாலும் தோன்றுகின்ற எங்கள் பன்னாட்டு திலகமையா, என்னாலும் தோன்றுகின்ற எங்கள் பண்பான திலகமையா, பண்பான திலகம் என்று உன்னை பாராட்டி வணங்குதையா, பண்பான திலகம் என்று உன்னை பாராட்டி வணங்குதையா. செல்லூரில் பிறந்த மகன் இமானில சிங்கம் என வாழ்ந்த மகன், தெய்வந்திர நாட்டினிலே அவர் சிங்கம் என பிறந்த மகன், இமானுவ சிங்கம் என பிறந்த மகன், இமானுவ சிங்கம் என பிறந்த மகன். அற்புதமான வருண பகவானுடைய அருள்விளாட்சத்தினால் விட்டு கொடுத்தாலும் நாரத முனிவனுடைய கலகம் நன்மையை முடிய வேண்டும் என்ற அந்த தன்மையை நீங்கிவிட முடியாது. ஆண்டவன் கொடுக்கணும் என்று நினைப்பதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவன் தர மறுப்பதை எவராலும் கொடுத்து விடவும் முடியாது என்ற தன்மையிலே மனித உருவிலே ஆண்டவன் வந்து இந்த இடத்திலே நல்லவருக்கெல்லாம் சாட்சிகளாக எப்படியெல்லாம் வருகிறான் என்று பார்க்கும் பொழுது இப்படி மனித உருவிலே வந்து அடாது மழை நீராலும் விடாத நாடகத்தை நடத்தித்தான் காண்போம் என்ற மக்களுடைய அந்த உறுதியான ஒரு நெஞ்சம். காரணம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எந்த உலகத்திலும் இடம் கிடையாது என்பதைப் போல அருங்காலத்தின் நன்மைகளை மனிதன் மனிதனுக்கு சொல்லுவது திருக்குறள். தெய்வத்தை பார்த்து மனிதன் சொன்னான் திருவாசகத்தை. தெய்வமே இறங்கி வந்து மனிதனுக்காக சொல்ல வந்ததினால்தான் நல்லவருக்காக அங்கே வந்த கர்ணனுக்கு மோட்சம் தர வேண்டும் என்பதற்காக பரந்தாமன் கர்ணனிடம் யாசம் கேட்க வந்ததைப் போல நல்லவர்க்கெல்லாம்
பேசக்கூடாத சாபத்தை பெற்றவன் நாரதன். தினசரி நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்தாக வேண்டும். அன்றைய பொழுதிலே அப்படி ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் எனது சிரமானது 1000 அப்படியெல்லாம் வெடிக்காம இருக்கணுங்கிறதான் நாரதன் கழகத்திற்காக வழி விலக்கிவிடும் என்பதற்காகத்தான் விண்ணை ஓர் அடியாக இந்த மண்ணை ஓர் அடியாக அளந்த பரந்தாமன் கருணையினால் வந்திருக்கும் காலையில் கழகத்திற்கு வழி விளக்கமா சத்தம் அப்புறம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி அற்புதமான குரல்களும் கொண்டு என் அழகாக பாடுகின்றார். ஆக இப்பேற்பட்ட கனகவேங்கை பூங்குறவர்கள் வள்ளியான் இந்த இடத்தில் வந்திருக்கின்றார் காவலுக்காக. மாலோனின் மருகனை மன்றாடி மைந்தனை அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் வேரியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சரசு மகன் சரசு வெடிக்க கூடாது என்பதற்காகத்தான் கனகவேங்கை பூங்குறவர்களாக வள்ளி மட்டுமா வந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது வள்ளிக்கு துணையா வாயாடி ஒருத்தி ராதா செல்வி என்ற அற்புதமான பெண்ணும் வந்திருக்கின்றார். துருதுருன்னு அருமையான சுறுசுறுப்பு. அப்பேற்பட்ட தன்மையிலே அப்படி வாய் இருந்தாட்ட வாயுள்ள புள்ளதான் பிள்ளைக்கு இன்னைக்கு உலகத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையிலே வந்திருக்கின்றார். நீல வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளி தந்தாலும் இப்பேற்பட்ட இவரை காணும் பொழுது நதி நீயும் மாடல் கொண்டு நாட்டியம் மெல்ல நானின் ஆனந்தம் என் சொல்ல நதி நீயும் நாட்டியம் மாதுவனின் மருகனை இந்த இடத்திலே கல்யாணம் புரிவதற்காக நான் அவளுக்கு முருகனுக்கு கல்யாணத்தை எப்படியாவது இன்னைக்கு வண்டி திருமணத்தை நடத்தி கொடுணும். இன்னும் 10 தார்பாய் வந்தாலும் அதை கட்டியாவது நாடகத்தை நடத்தி கொடுவோம் அப்படி எனக்கு அவர்களே முழுமூச்சாக இருக்கும் பொழுது அதை நாம் முயன்று என முயற்சி திருவிளையாக்கும். அந்த மாதிரி உழைத்து சம்பாதிக்கிற காசே உடம்புல நிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி வாங்கணும், அதே மாதிரி நல்லா உழைக்கணும், உழைப்புக்கு தகுந்த வருமானம் வரணும். ராதாகிருஷ்ணன் எங்கடா போனா? உள்ள இருக்கேன்ல. சரி, கதையினுடைய தன்மை என்ன நம்ம கேட்டுதான் நம்ம சொல்லணும். அப்படி வந்திருப்பதனாலே ஆக ராமனுக்கு தூது சென்றான் ஆஞ்சநேய பெருமான் என்பதை போல இந்த இடத்திலே
கடலே காகளை முத்தமிடும் பொதுக்களே சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாலும் கல்வியலை. நல்ல அழகா இருக்காங்க தம்பி. பாலச்சந்திரா கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூ அழகு, கன்னத்திலே குழி அழகு. கன்னத்துல குழி விழுந்தா பணக்குழின்னு சொல்றோம்ல, ஒத்த பக்கம் விழுந்தா பணக்குழி. எந்த குழி? ரெண்டு பக்கம் குழி விழுகுது. அவளுக்கு அங்கிட்டு விழுகுது, இவளுக்கு இங்கிட்டு விழுகுது. என்ன குழி? அந்த குழியை பார்த்து கூட அவன் போய் அதுல விழுந்துடாம இப்படி வந்திருக்கிறாள் என்றார். கடலே அதே மாதிரி இன்னைக்கு அப்படியே இருக்கு. வாடாத மலரெடுத்து ஓயாது வேலெடுத்து சுட்டதிரி நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகிமையில் மீதமர்ந்த சுந்தரன் கட்டளை கடந்த ஒரு கண்டவடி வேதவனை சாப்பிடுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை எந்திவகை சுந்தரத்தை எந்திவகை சிந்தனை சொல் நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் ஐயன் ஆறுமுக பெருமான் வந்து நிற்பான் முன்னமே என்பார்கள். சொக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பதை போல மும்மூர்த்தியை அம்சம் பொருந்திய முருகனுக்காக இந்த இடத்திலே கனகவேங்கை பூங்குரமகளாக சாபத்தின் தந்தையர் மகாலட்சுமி என்ற மான் போட்ட கன்றுதான் இந்த கனகவேங்கை பூங்குரமகள். மகாவிஷ்ணு ஊமை சிவ முனிவனாக பிறந்து வர வேண்டும், மகாலட்சுமி மானாக பிறக்க வேண்டும், உபேந்திரன் வேடு நம்பியாக பிறக்க வேண்டும் என்பது கண்வர் முனிவரின் சாபத்தினால் புலகத்திலே மகாவிஷ்ணு ஊமை சிவ முனிவனாக வந்தான். மகாலட்சுமி மானாக வந்தால் அங்கே ஊமை சிவ முனிவர் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி என்ற மாடு அங்கே மான் தரு குணச்சி நாடு. அந்த மானுக்கு பிறந்த மான் போட்ட குட்டி தான் இந்த கருவா குட்டி. ஆக கருவாச்சி கருவாச்சி என கருப்பு வைரம் இல்லையா? ஏன்னா கருப்பான உடம்புல எம்பிட்டு நகை போட்டாலும் பார்க்க அழகா இருக்கும்டா.
அதே நேரத்துல ஆனா கருப்புலதான் கொழுப்பு நிறைய இருக்குமா. அந்த மாதிரி நல்ல கொழுப்பு. நீ ரசிக்கிற மனைவியாவ எனக்கு அவ முறை, எனக்கு அத்தை முறைவ, அதெல்லாம் நான் மாமியாவ பெருமையா சொல்றேன். அந்த மாதிரி நல்ல கருப்பு வைரமாக வந்திருக்கிறாள் என்று பார்க்கும் பொழுது உங்க அத்தை நான்